ஹாய் சகலகலா டிவி அண்ட் ஈவியில் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. பஸ்ஸு நம்ம அந்த பிஎன்சியோடைய சேலஞ்சர் 110 அந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. 3 மாதம் மேலே ஆகிப்போச்சு. கரெக்டு தானே? நல்லா போய்ட்டுருக்கு பஸ்ஸு. எந்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் கிடையாது. ஸோ வந்து வாட்டர் கேன் ஏற்றி போயாச்சு, சிமெண்ட் மூட்டை ஏற்றிட்டு போயாச்சு, அப்புறம் வந்து சிலிண்டர் ஏற்றிட்டு போயாச்சு, என்னென்னலாம் பார்சல் வருது எல்லா பார்சலும் எடுத்துகிட்டு போயாச்சு, ட்ரிபிள்ஸ் போயாச்சு. நல்லா இருக்கு, வண்டி நல்லா இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர் பாருங்க பஸ்ஸு 2724 கிலோமீட்டர் போயிருக்கு. எப்போவுமே மோடு 3 தான். அப்போ தெரியுதுங்களா? வண்டி வந்து நம்ம எடுத்தாவே ஹை ஸ்பீட் மோடு தான். அது லோ ஸ்பீடு ஓட்டணும்னு தோணவே மாட்டேங்குது. சென்னையிலேருந்து ஓட்டிகிட்டே வந்துட்டேன். 2 பேட்டரி வச்சு பார்த்துருப்பீங்க. நடுவில் வந்து ஒரே இடத்துல மட்டும் செஞ்சுக்கிட்டே சார்ஜ் போட்டேன். வண்டி அப்பா டக்கராக இருக்குது, செம்மையாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ். அது வண்டி வந்து எடுத்தாவே ஹை ஸ்பீடில் ஓட்டணுன்ற எண்ணம் மட்டும் தான் வருது தவிர ஒரு நாளாவது லோ ஸ்பீடில் ஓட்டி என்னதான் மைலேஜ் கிடைக்குதுன்னு பார்க்க தோணவே மாட்டேங்குது. வண்டி எடுத்தால் விரட்டியே ஓட்ட தோணுது. ஆனால் வந்து ஒரே ஒரு எனக்கு செக் பண்ண வாய்ப்பு கிடைச்சது எங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து வரும்போது மட்டும் என்னென்னா வந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னாக்கா உண்மையிலே மைலேஜ் பார்த்தா 90+ கொடுக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மிட் ரேஞ்ச் ஒரு 50 அந்த ரேஞ்சில் நம்ம ட்ரை பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70+ வந்து மைலேஜ் கொடுக்குது. இப்போ இதே வந்து பார்த்தோன்னா ஹை ஸ்பீடை ஓட்டணும், அதாவது 68, 70 அந்த ரேஞ்சு ஸ்பீட் நம்ம ஓட்டும்போது பார்த்தா 50 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு கொடுக்குது. இதில் தானே ஓட்டுறது எப்போவுமே. சரி அதெல்லாம் விடுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் வண்டி எப்படி இருக்கு, நான் புக் பண்ணிருக்கேன், வாங்கியிருக்கேன், இப்படி நிறைய ஃபீட்பேக் சொல்கிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ சென்னையில் ஒரு நாள் நீங்கள் இருந்தீங்க, சென்னையில் நீங்கள் வாங்க போகிறீங்க இந்த வண்டி பிஎன்சி சேலஞ்சர் 110 நீங்கள் வாங்க போகிறீங்கனாக்கா உண்மையிலே செம ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கு. கிராண்ட் மாஸில். கிராண்ட் மாஸ் எங்கே இருக்குது? சென்னை போரூரில் இருக்குது. அந்த லொக்கேஷனுடைய அட்ரஸு ஃபோன் நம்பர்ஸை கொடுக்க போகிறேன். என்ன ஆஃபர்னா பஸ்ஸு அவங்க அந்த கிராண்ட் மாஸ்ன்ற அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூம் ஆரம்ப காலத்துக்கு நிறைய பிராண்ட்லாம் பண்ணியிருந்தாங்களே, கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. இந்த 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து டீல் பண்ணிருப்பாங்க, அதே நேரத்தில் எவ்வளோ பெயின் அவங்க எவ்வளோ இழந்திருக்கணும் அதை யோசிச்சு பாருங்க. அப்போ இழந்தால் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த கிராண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஸுடைய டீலர்ஷிப் எடுத்து 1ஆம் ஆண்டு நிறைவு விழா முன்னிட்டு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த ஆஃபரில் வந்து வெளியூரில் இருக்கிறவங்களாம் கிடைக்குமான்னு தெரியாது. அவங்க டீலர்ஷிப் அவங்கவுங்க ப்ராஃபிட்டை உட்பட்டு என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. அதில் அவங்க அள்ளியே கொடுக்குறாங்க, கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்குறாங்க. 15,000 ஒர்த்து. என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. டயர் காற்றடிப்போம்ல, ஏர் கம்ப்ரஸர், டிசி ஏர் கம்ப்ரஸர், அது வந்து பார்த்தோன்னா வந்து ஒன்று ஆஃபராக கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ப்ளக் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் ப்ளக் என்னதுக்கு? வைஃபை மூலமாக கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் ஆன்லாம் பண்ணிக்கலாம், நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ண முடியுமா? அந்த அம்சம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் மேடம். கரெக்டு தானே? அதை கொஞ்சம் பாருங்கள். அடுத்த வரை கொடுக்கும்போது என்னன்னு தெரியாது எனக்கு, பாருங்கள். ஓகே. ஸோ அந்த ப்ளக்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்ன ப்ளக் இருக்கு போட்டாலும் வைஃபை மூலம் ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே, அது கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சீலிங் லிக்விட் கொடுக்குறாங்க. எதுக்காக? பஞ்சர் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ளே போடுவாங்க லிக்விட். அது என்ன ஆகும்? பஞ்சர் ஆகாமல் முன்கூட்டியே தடுக்கும். பஞ்சர் ஆனதே தெரியாது. வண்டி போட காற்று மட்டும் இறங்கி இருக்கும், காற்றடிச்சா ரெடி ஆகிடும். நீங்களாம் மேனில் போய் பஞ்சர் போட வேண்டாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கொடுக்குறாங்க. அப்புறம் வேறு என்ன கொடுக்குறாங்க? இருப்பா சொல்கிறேன், இருப்பா நிறைய கொடுத்துறாங்க. அப்புறம் வந்து ஒரு ட்ராவல் பேக் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன? அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்மளோட மொபைல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு பவர் பேங்க் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு 8 ஐட்டத்துக்கு மேலே என்னென்ன கொடுத்துட்ருக்காங்கப்பா. சொன்னாங்க என்கிட்ட, கொஞ்சம் ஞாபகம் வந்து சொல்லிட்டு நான் தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம். சரியா? ஏன் சொல்கிறேன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்றைக்கி வந்து இருக்குது. என்னென்ன இருக்குது? ஏத்தர் இருக்குது, டிவிஎஸ் ஐக்யூப் இருக்குது, இன்னும் கோயம்புத்தூர் நிறைய இருக்குப்பா. என்ன? ஆனால் உண்மையிலே நான் ஓட்டுறேன், நல்லா இருக்குது. இந்த வண்டி நல்லா தான் இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து ஓட்டுறதுக்கப்புறம் இங்கே போட்டு அடின்னு அடிக்கிறேன். வாட்டர் கேன் ஏற்றிட்டேன், சிமெண்ட்டு மூட்டை ஏற்றிட்டேன், 2-3 சிமெண்ட் மூட்டை வச்சு ஏற்றிட்டு வந்தேன். ட்ரிபிள்ஸ் போயிட்டேன். எனக்கு என்னென்னலாம் பார்சல் வருதோ, பார்சல் சர்வீஸ், இந்த மீட்டர் அந்த பார்சல் சர்வீஸ் சொல்லி அதாவது தூக்கிட்டு வந்து எல்லாம் தூக்கிட்டு வர்றது எல்லாமே இது தான். ஒரே ஆளை போட்டு அடித்து அடின்னு அடிச்சாச்சு. அதுக்கு கண் இருந்து அழும், அப்படி அழும். கம்பெனியோடலாம் பார்த்தா ஏன்டா அப்படி பண்ணுறடே இன்னுவாங்க. அந்தளவு போட்டு அடிச்சுட்டேன். வண்டி நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா சென்னை போரூருக்கு போயிடுங்க. அந்த லொக்கேஷன் மேப் கீழே கொடுத்துருங்க, கிராண்ட் மாஸ். ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர்ஸும் டிஸ்பிளே ஆரம்பத்தில் வந்துட்டுருக்கு, கூப்பிட்டு பேசுங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஆஃபர் வந்து இந்த மாதம் மட்டும்தான். ஏன்னா அது வந்து ஆனிவர்சரி சேலில் முன்னிட்டு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு செக் பண்ணிங்க. இவ்வளோ கிஃப்ட்டையும் கொடுத்து இது மட்டும் இல்லாமல் கூட ஒரு 6,000 ரூபா
கேஷ் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தர்றாங்க. புரியுதுங்களா பஸ்ஸு? மற்ற இடத்துல போனாக்கா ஏதோ 2000 3000 கம்மி பண்ணால் பெரிய விஷயம். ஆனால் இவங்களோட ப்ராஃபிட்லேருந்து பாவம் விட்டு கொடுத்து இவ்வளோ ஆஃபரையும் கொடுத்து மக்களுக்கு போய் ரீச் பண்ணணும், சென்னை மக்களுக்கு போய் ரீச் பண்ணணும், நீங்கள் பெட்ரோல் போடக்கூடாது, 4 காசு மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுனால ஒரு நல்ல மனசு பண்ணி அவங்க மார்ஜினில் கம்மி பண்ணி இவ்வளோவும் செய்கிறாங்க. உங்களுக்கு போய் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க, இந்த பிஎன்சியோட சேலஞ்சர் 110 வண்டி நல்லாயிருக்கு. ஓகே, இது வந்து டபுள் பேட்டரி மாடல்லாம் இருக்குது. ஒரு போய் செக் பண்ணிக்கோங்க. அது கிட்டத்தட்ட வந்து 180 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு இதில் உள்ள குறைகள் நிறைகள் உங்களுக்கு தெரியும். எனக்கு குறைகள் 1 2 இருக்குது, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதோட ஹைலைட் என்னன்னா வண்டி செம்மையாக இருக்குது, குதிரை மாதிரி இருக்குது. ஏறி வந்து விரட்டணும் போலே இருக்குது. நான் அடிச்சு ஓட்டணும் போலே இருக்குது வண்டியை. அதான் மேட்ரு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கனால எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே ஃப்ரேம்லாம் அப்படியே கிடக்கும். வெளுக்காது, ஒடிஞ்சு போகாது, பிளாஸ்டிக் மடிஞ்சு போகாது, ஒன்றுமே அப்படியே கிடக்கும். பாஸ் வேடைக்கு போட்டால் கூட காசு வந்துடும். அதான் விஷயம் இங்கே. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வெஹிக்கிளை. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டினா பாருங்கள் எந்த அளவுக்கு அங்கே வெளிநாடுகளில் எவ்வளோ வரவேற்பு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நல்ல வெஹிக்கிளும் கூட. சென்னையில் இருக்கவங்க இந்த ஆஃபரை அனுபவிங்க. வெளியூர் இருக்கவங்க ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் எல்லா டீலரும் கொஞ்சம் கருணை காமிச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி விடுங்க. சரியா? பார்க்கலாம் பஸ். சிஎம்ஆர் சுந்தர் கிராண்ட் மாஸ் போரூரில் இருக்குது, நம்பர் கீழே இருக்குது. ஒரு செக் பண்ணிங்க, ஆஃபர் கரெக்டாக இருக்கான்னு. இந்த மாதம் மட்டும் தான் பார்க்கலாம். சிஎம்ஆர் சுந்தர்.